மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. Hi children, how are you? Last class we have learned the previous classes. We have learned about the reported speech, direct speech, indirect speech, right? In the first class we have discussed about the type 1 direct speech, indirect speech, and the second class we have discussed about the type 2 pattern. Today we are going to start with some examples of type 2, right? Okay, shall we move? Okay. Kamal said, I eat roti. Kamal said that he ate roti. Right. அப்போ இங்கே நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்? முதல் நான் சொன்ன மாதிரி தான் நாங்கள் என்ன செய்ய வேணும்? முதல்ல இது என்ன டைப் என்று பார்க்கணும். இப்போ நான் டைப் 2க்குரிய எக்ஸாம்பிள்னு சொல்லி தந்தபடியாக உங்களுக்கு பிரச்சனை இல்லை. எக்ஸாமில் டைப் 1, டைப் 2 மற்ற நாங்கள் இனி பார்க்க போகிற எக்ஸெப்ஷனல் கேசஸ் இருக்குது. அப்போ அதெல்லாம் மாறி வரலாம். வந்தால் நீங்கள் முதல் ஐடென்டிஃபை பண்ணணும் இது என்ன செய்ய போகிறோம். அப்போ டைப் 1 சொன்னால் நாங்கள் ஸ்டேட்மெண்ட் பார்ட்டில் கிராமரை அதாவது டென்ஸை வந்து நாங்கள் மாற்ற தேவையில்லை. ப்ரோனவுனை மட்டும் மாற்றி விட்டால் சரி. டைப் 2 வந்தால் நாங்கள் ஸ்டேட்மெண்ட் பார்ட்டில் ப்ரோனவுனை சேஞ்ச் பண்ண வேணும், டென்ஸை சேஞ்ச் பண்ண வேணும் பொருத்தமாக, ரைட்? அப்போ இங்கே அங்கே ப்ரோனவுனும் மாறும், டென்ஸும் மாறும். அப்போ நாங்கள் என்ன டைப் பண்ணுறதை முதல்ல கண்டுபிடிக்கணும். அப்போ இதை நீங்கள் பழகிக்கொள்ளுங்கோ. பென்சிலால் இந்த ரஃப் ஒர்க்கை செய்து பார்த்து கொள்ளுங்கோ. ஏன்னா உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மெத்தட். அதை பென்சிலால் ரஃப்பாக மார்க் பண்ணி கொள்கிறது, ரைட்? அப்போ இப்போ நான் அதை எக்ஸாம்பிள் போட்டு சொன்னேன். அப்போ நாங்கள் இதை மார்க் பண்ணுவோம், ரைட்? இது டைப் 2க்கு உரியது போட்டாச்சு. இங்கால மாற வேண்டிய விஷயங்களை மார்க் பண்ணுவோம். ஐ மாற வேணும், ஈட், டென்ஸ் மாற வேணும், ஏன் டைப் 2, ரைட்? அப்போ இங்கே பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் மாற்றிட்டோம். ரவி சேட் தட். அப்போ அந்த ஐ ஹீயாக மாறி இருக்கு, ஈட் ஏட்டாக மாற்றி இருக்கு, ரைட்? த நெக்ஸ்ட் ஒன், தரன் சேட் we are making a kite, ரைட்? அப்போ நாங்கள் டிவைட் பண்ணுவோம். இதுவும் டைப் 2க்குரியவர். ஸோ இந்தியாவில் என்ன வந்தாலும் ப்ரோனவுன் மாற வேணும், ஆ மேக்கிங் மாற வேணும், ரைட்? அப்போ இங்கே சப்ஜெக்ட் ப்ளூரலாக இருக்கிறபடியாக ஆ மேக்கிங். ஸோ அங்கே நாங்கள் மாற்றுறத அப்போ என்னென்று மாற்ற போகிறோம்? வி எப்படி மாறும்? ரைட், வெரி குட். தே என்று மாறப்போகுது, ஆ வேண்டு மாறப்போகுது. மேக்கிங் தான். ஏன் ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் பாஸ்ட் கண்டினியூவஸுக்கு மாறினா சரி. அப்போ கண்டினியூவஸ் பேட்டர்ன் இந்த வேர்ப் வந்து இங்கே ஆக்ஷன் வேர்ப் வந்து அதாவது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ஐஎன்ஜி ஃபார்ம் வேர்ப் மாறாது. அப்போ இங்கே ஹெல்பிங் வேர்ப் பி ஃபார்ம் தான் மாறப்போகுது. அப்போ இந்த பி ஃபார்ம் வேண்டு வரப்போகுது, ரைட்? அப்போ தேர் செட் தட் they were, we தேயாக மாறி இருக்கு, are வேவாக மாறி இருக்கு. Ravi said I have eaten a bunch, right? இது 2 I மாற வேணும், have eaten மாற வேணும், right? Radha said that she had eaten a bun. Have eaten, had eaten என்று மாறி இருக்கு. I, ஷியாக ராதா என்றபடியாக மாறி இருக்கு. இப்போ பார்க்கலாம். கமலா said 2க்குரியது we சேஞ்ச் ஆகணும். have been writing. அப்போ இதில் எங்களுக்கு been writing மாறாதேன், past perfect continuously வர வேணும். ஸோ இந்த have தான் மாறப்போகுது. Kamala said that
they had been writing. அப்போ இந்த have had ஆக மாற்றி been writing அப்படியே வந்துருக்கு. Right? Next one. David said, we played football yesterday. அப்போ இங்கே ஒரு அடிஷனல் ஒர்க் கொண்ட உங்களுக்கு தந்திருக்கிறேன் இந்த எக்ஸாம்பிளில். இங்கே பாருங்க, அது டைப் 2, we மாற வேணும், played மாற வேணும், yesterday மாற வேணும். நாங்கள் பார்த்தோன்னா David said that they had played football yesterday, the previous day. நாங்கள் பார்த்த ரூல்ஸின் படி மாறி இருக்கு. Daya said, we were buying some fruits this market. Right. இப்போ இங்கே என்ன? இது டைப் 2, we மாற வேணும், were buying மாற வேணும், this மாற வேணும். நாங்கள் ஏற்கனவே பார்த்த ரூல்ஸ். டைப் 2க்குரிய விதமாக இது மாற வேணும். ஸோ நாங்கள் இதை மாற்றுவோம். we they ஆகவும், were buying had been buying ஆகவும், this that ஆகவும் மாறும். ரைட். Daya said that they had been buying, we they ஆக மாறி இருக்கு. இங்கே this that ஆக மாறி இருக்கு. சரிதானே? ரைட். Radha said, I shall visit your home tomorrow. Right? இது டைப் 2, I சேஞ்ச் ஆக வேணும், shall visit சேஞ்ச் ஆக வேணும், இங்கே your pronoun சேஞ்ச் ஆக வேணும், tomorrow சேஞ்ச் ஆக வேணும். அப்போ இந்த சேஞ்ச் ஆகிற விஷயத்தை பிள்ளைகள் நீங்கள் மார்க் பண்ணிக்கொள்ளுங்க ஒவ்வொரு விதமாக. இப்போ நான் சர்க்கிள் பண்ணுறேன், சிங்கிள் அண்டர்லைன், டபுள் அண்டர்லைன், அது நீங்கள் வேறு ஏதாவது சிம்பிள் போட்டு கொண்டு வந்தாலும் நீங்கள் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி அதை போட்டு கொண்டீங்கள்ண்டா ஈஸியாக இருக்குது. இல்லைன்னு சொன்னால் இன்னும் ஒரு வேலை செய்யலாம். அந்த பாட்டுக்கு மேலேயே நீங்கள் இதில் மார்க் பண்ணி கொள்ளலாம். ராதா சோசி என்று மாற்றிக்கொள்ளலாம். ஜுவருக்கு அப்போ இவர் சொல்லிக்க உன்னுடையன்னு சொல்கிறார். அப்போ இங்கே மையண்டு வந்திருக்க வேணும். ஷேல் இங்கே ஷுட்டண்டு வந்திருக்க வேணும். ஹீ ஷுட் அல்லது ஷீ வுட்டண்டு மாற்றிக்கொள்ளலாம். டுமாரோன்றது நெக்ஸ்ட் டே என்று சொல்லி மாறலாம், அதாவது ஃபாலோவிங் டே என்று சொல்லி மாற்றலாம். ரைட். அப்போ இங்கே பாருங்க, ஷீ வந்தபடியா இங்கே வுட் விசிட், இங்கே மை, இங்கே tomorrow, the following day. Bala said, type 2, you மாறணும், will மாறணும், இங்கே வரை ஒன்றும் இல்லை. ரைட். அப்போ இங்கே என்னென்று வந்திருக்கும்? Bala said that I should win the competition. Maran said, we can do this work. Right. இது டைப் 2 குறியாது. we சேஞ்ச் ஆகணும், கேன் சேஞ்ச் ஆகணும், திஸ் சேஞ்ச் ஆக வேணும். ரைட். Maran said that they could do that work well. ரைட். அப்போ இது விளங்கிச்சா? அப்போ உதாரணம் நாங்கள் இப்போ ஃபுல்லாக பார்த்துருக்குறோம். டைப் 2க்குரிய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டோம். நாங்கள் இதுக்குரிய எக்ஸசைஸ் கடைசியாக பார்ப்போம். அது உங்களுக்கு 2-3 விதமாக இந்த கேள்வி வாடுறது. எப்படி வாரன்னு சொன்னால், டிரெக்ட் ஸ்பீச்சை போட்டு இன்டரெக்டாக மாற்றுங்கோன்னு சொல்லி டிரெக்டாக கேட்கலாம். இன்டரெக்டாக போட்டு டிரெக்டுக்கு மாற்றுங்கோன்னு சொல்லி கேட்கலாம். இல்லைன்னு சொன்னால் ஒரு கன்வர்சேஷன், 2 பேருக்கு இடையிலான உரையாடலை போட்டு அதை ரிப்போர்ட் பண்ணுங்கோன்னு சொல்லி கேட்கலாம். இல்லை ரிவைஸ், எப்படி ஒரு ரிப்போர்ட்டை தருவின, இவர் இப்படி சொல்ல அவர் அதுக்கு பதிலாக இப்படி சொன்னார், இவர் சொல்ல அவர் சொன்னார், அதுக்கு இவர் இப்படி கேட்டார் என்று சொல்லி ஒரு பேராகிராஃபிலே ஒரு ரிப்போர்ட் உண்டு, ஒரு அறிக்கை வடிவத்திலே ஒன்றை தந்துட்டு
கீழே உங்களே ஒரு டயலாக்கை ஒரு கன்வர்சேஷனை க்ரியேட் பண்ணுங்க. இதை வச்சு ஒரு கன்வர்சேஷன். அப்போ அங்கே என்ன இன்டிரெக்ட் டு டிரெக்ட். அப்போ முதல் கன்வர்சேஷனை பேராகிராஃப் ஆக்குறது டிரெக்ட் டு இன்டிரெக்ட், பேராகிராஃபை டயலாக் ஆக்கிக்க இன்டிரெக்ட் டு டிரெக்ட். இதே மாதிரி பேராகிராஃபுக்குள்ளேயும் fill in the blanks போடலாம். அப்போ பேராகிராஃப்ஸுக்குள்ளே fill in the blanks போடக்குள்ள அங்கே என்னென்று மேலே டிரெக்ட் ஸ்பீச் இன்டிரெக்ட் ஸ்பீச்ன்றதுக்கு ஒரு கைட்லைன் இராது. இந்த நான் சொன்னது இல்லை இதுலேயுமே அந்த முதல் 2 டைப்லையும் தான் இருக்கும். டிரெக்ட் இன்டு இன்டிரெக்ட் வரலாம், அல்ல இன்டிரெக்ட் டு டிரெக்ட்னு சொல்லி போடுவினா இந்த டயலாக் சம்மந்தமாக வர ரிப்போர்ட்டை டயலாக்காக மாற்றுறது, டயலாக்கை ரிப்போர்ட்டாக மாற்றுறது மாறி. அப்போ இதுகளுக்கு போட மாட்டேன், சும்மா நார்மலாக போட்டு விடுவினா. அப்போ நீங்கள் தான் அதில் கண்டுபிடிக்கணும் இது டிரெக்ட் ஸ்பீச் இன்டிரெக்ட் ஸ்பீச். அதே மாதிரி இந்த fill in the blanks போடுவினா you must இல்லாட்டி you have to write the correct form of verb. The verb is given in brackets. அப்போ அந்த verb pattern நீங்கள் என்ன செய்யணும், அதுக்கேற்ற விதமாக கொண்டு போகணும். அப்போ நீங்கள் அந்த உரையாடல் பகுதியை வாசிக்கணும். நான் கடைசியாக ப்ராக்டிஸ் பண்ணிக்குள்ளே பார்ப்போம் அதை. ரைட். இங்கே இந்த டைப் 2வில் சில ஸ்பெஷல் கேசஸ் இருக்கு. அது என்ன ஸ்பெஷல் கேஸ்ன்னு கேட்பீங்க. அப்போ டைப் 2 என்ன இப்போ ஏன்னா அதில் ஸ்பெஷல் பார்க்க போகிறோம்டா டைப் 2க்குரிய டெஃபினிஷன் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ டைப் 2க்குரிய டெஃபினிஷன் என்ன, ரிப்போர்ட்டிங் பார்ட் சிம்பிள் பாஸ்டில் வந்தால் ஸ்டேட்மெண்ட் பார்ட்டில் இருக்கிற ப்ரோனவுன் சேஞ்ச் ஆகும், டென்ஸ் சேஞ்ச் ஆகும். ரைட். அப்போ இங்கே ஸ்பெஷல் கேஸ் என்ன சொல்ல போகுது, இதில் சில விதிவிலக்குகள் வரப்போகுது. ட்ரூத்ஸ் உண்மைகள், இதை யூனிவர்சல் ட்ரூத்ஸ் என்று சொல்லுவினா, ட்ரூத்ஸ் என்று சொல்லுவினா, நேச்சுரல் இவெண்ட்ஸ் என்று சொல்லலாம், ஏதோ ஒரு விதமாக சொல்லிக்கொள்ளுவினா. நான் இங்கே ட்ரூத்ஸ் என்று இந்த வேர்டை பாவிக்கிறேன். ரைட். அப்போ இங்கே பாருங்கோ, he said rabbits can't fly. அது எல்லாருக்கும் தெரியும். rabbits can't fly எல்லாருக்குமே தெரியும். ஏன் முயல்களால் பறக்க முடியாது. ரைட். அப்போ அதை நாங்கள் மாற்றிக்க இன்டரெக்ட் ஆக்கிக்க, இதை இன்டரெக்ட் ஆக்கிக்குள்ள இது டிரெக்டில் இருக்கு, இன்டரெக்ட் ஆக்கிக்குள்ள he said that rabbits can't fly அப்படியே தான் சொல்லணும். அப்புறம் இங்கே குடுண்டண்டு போடுறேன் இல்லை, குடுண்டண்டு போடுறேன் இல்லை. அப்போ இங்கேயும் நீங்கள் என்ன வேணும், இது டைப் 2 மார்க் பண்ணிக்கொள்ள வேணும். இங்கே சப்ஜெக்ட் நேரடியாகவே ரேபிட்ஸ் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு அதில் பிரச்சனை இல்லை, ரேபிட்ஸ் அப்படியே தான் போட போகிறோம். இந்த வேர்ப் இங்கே மாடல் வேர்ப் கொண்டு வந்திருக்கு ஹெல்பிங் வேர்பாக. ஸோ இந்த மாடல் வேர்ப் இங்கே மாறுமா, கேன் இல்லை, நாங்கள் கேன் குட்டான்னு சொல்லி பார்த்து பழகிவிட்டோம் டைப் 2வில். இது ஸ்பெஷல் கேஸ் அல்லது எக்ஸெப்ஷனல் கேஸ், இது விலக்கான புறநடையான கேஸ், ட்ரூத்ஸ் உண்மைகள். அடுத்ததை பார்ப்போம். would, should, ought, might, used to, could and must, do not change. இது எதுவும் மாறாது. ஏன், நாங்கள் இந்த வடிவம் தான் ஆக உச்சமாக பாவிச்சோம். நாங்கள் இந்த வடிவத்தை தான் மாற்றினாங்க. வில்ல உட்டண்டு மாற்றினோம், ஷேலை சுட்டண்டு மாற்றினோம், மே மைட்டண்டு மாற்றினோம், ஜூஸ் டூ அண்டு பாவிக்கிறாங்க. இங்கே ஜூஸ் தான் இருக்குது. கேன் குட்டண்டு மாற்றினாங்கள், மஸ்ட் அப்படியே தான் இருக்குது. ஸோ நாங்கள் இங்கே எதையும் மாற்ற முடியாது, மாற்றக்கூடாது. ரைட். He said I could run fast. I could run
fast. He said that he could run fast. Subject மட்டும் இங்கே மாறி இருக்கு. அப்போ இது டைப் 2ஆக இருந்தாலும் எங்களை பொறுத்த வரையில் இது ஸ்பெஷல் கேஸ் எப்படி வருது, டைப் 1க்குரிய மாதிரி வருது. அங்கே வேர்பில் சேஞ்ச் எதுவும் வரையில் ப்ரோனவுன் மட்டும் சேஞ்ச் ஆகி இருக்கு. ரைட். அப்போ ப்ரோனவுன் மட்டுமே சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. அங்கேயும் கூட்டு இங்கேயும் கூட்டு. ஐ குட் ரன் ஃபாஸ்ட், ஹீ குட் ரன் ஃபாஸ்ட். அவ்வளோதான். அப்போ இங்கே சப்ஜெக்ட் ப்ரோனவுன், இங்கே சப்ஜெக்ட் ப்ரோனவுன் தான் அங்கே ஃபர்ஸ்ட் பர்சனாக இருந்தது, இங்கே தேர்ட் பர்சனுக்கு மாறி இருக்கு. அவ்வளோதான் மேட்டர். சரிதானே? அப்போ இதில் வேறு மேட்டம் இல்லை. அப்போ இது டைப் 1க்குரிய மாதிரி இங்கேயும் பார்த்தா தெரியும், இங்கேயும் பார்த்தா தெரியும், டைப் 1க்குரிய மாதிரியே மாறிக்கொண்டு போகுது. ரைட். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் டைப் 2வில் இருந்தாலும் இது ஸ்பெஷல் கேஸ். டைப் 1 மாதிரி தான் நாங்கள் சேஞ்ச் பண்ணி இதனுடைய ஃபங்க்ஷனை எடுக்க போகிறோம். ரைட். தேர்ட் ஒன், கண்டிஷனல் சென்டென்சஸ் ஆர் இஃப் க்ளோஸ். அப்போ நிபந்தனை இஃப் க்ளோஸ் நாங்கள் படித்த நாங்கள் என்ன, அப்போ இப்படி நடந்தால் அப்படி நடந்திருந்தால் நடந்திருக்கும்னு சொல்லி அப்படி பார்த்தா அந்த விஷயம் கண்டிஷனல் சென்டென்சஸ். அப்போ இந்த இஃப் க்ளோஸ்ன்னு சொல்லி நாங்கள் அதை சொல்கிறோம். நாங்கள் உண்மையாக கண்டிஷனல் நிபந்தனைப்பட்ட வாக்கியம். அப்போ அதுக்கும் அப்படியே தான் வேறு. டீச்சர் said if Balu wrote well he would get the certificate. அப்போ இங்கே டீச்சர் said that if Balu wrote well he would get the certificate. அப்போ இங்கே இந்த டீச்சர்ன்றது இந்தியால சப்ஜெக்டுகளில் வேற இல்லை. சரிதானே? அப்போ அதை நாங்கள் இது டைப் 2ஆக இருந்தாலும் நாங்கள் என்ன செய்ய வேணும், டைப் 1க்குரிய அதே ரூல்ஸை இங்கேயும் ஃபாலோ பண்ண வேணும். இப்போ இதில் தப்பி தவறி இங்கே பாலுவுக்கு பதில் ஐ ரோட் வெல் ஐ வுட் கெட் த சர்டிஃபிகேட்னு வந்திருந்தால் இங்கே நாங்கள் இங்கே வரையில அதை திரும்ப இஃப் ஹீ ரோட் வெல் ஹீ வுட் கெட் த சர்டிஃபிகேட்னு சொல்லி மாற்றியிருக்கலாம். இங்கே இந்த நேம் வராமல் இங்கே ஐ பாவிக்கப்பட்டிருந்தால் ரைட் இல்லை. இங்கே உதாரணத்துக்கு இஃப் ஐ ரோட் வெல் ஐ வுட் வந்திருக்கும். இப்படி வந்திருந்தால் இங்கே வரைக்குள்ள இஃப் ஹீ or she wrote well he would get the certificate and வந்திருக்கு. ரைட். அப்போ இந்த கண்டிஷன் ஓகேயா? ரைட். அப்போ இது ஸ்பெஷல் கேஸ் அல்லது இது எக்ஸெப்ஷனல் கேஸ் என்று சொல்லி சொல்கிறார். ரைட். அப்போ இதுதான் இந்த டைப் 2வில் உள்ள ஸ்பெஷல் கேஸ். அப்போ டைப் 2 தான் எங்களுக்கு தலைவலி தரப்போகிற விஷயமே இருக்கு. ரைட். அப்போ questions in indirect speech. அப்போ கேள்வியல் இதுவும் ஒரு முக்கியமான விஷயம். கேள்வி தற்சமயமாக இந்த டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் கேள்வியல் வந்திருந்தால் வேறு. கமல் asked him what are you doing. அப்போ இதுக்குரிய விட என்ன, கமல் asked him what was he doing. அப்போ இந்த இந்த ஜூ யூ ப்ரோனவுன் இங்கே ask him and வந்தபடியால் இங்கே he. கமல் asked me and வந்திருந்தா
இங்கே என்னென்று வந்திருக்கோம் what was I doing இங்கே DOING ஸ்பெல்லிங் மிஸ்டேக் சரிதானே அப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி வரும் அப்போ இந்த இங்கே சேன்றதுக்கு பதிலாக ஆஸ்க் இன்குயர் வாண்ட் டு நோ வாண்டர் இப்படியான சொல்லுகளை பாவிக்கலாம் அப்போ இது பாஸ்ட் ஃபார்முக்கு வரைக்க said asked inquired wanted to know wondered அப்படின்னு சொல்லி நாங்கள் பாஸ்ட்டுக்கு வரும் அப்போ இந்த ஆஸ்ட் அப்போ சேன்றதுக்கு பதிலாக நாங்கள் இதுகளை இந்த இடத்துல பிரயோகப்படுத்தி கொள்ளலாம் ரெண்டாவது விஷயம் பாலு செட் டு ராம் அப்போ இங்கே பிரேக்கெட்டுக்கு போடலாம் ஏன் இங்கே போட்டோன்னா இங்கே ஹிம் மாதிரி இங்கே why are you come late அப்போ இதை நாங்கள் மாற்றினோம்னு சொன்னால் இப்போ பாருங்க பாலு ஆஸ்க் ஹிம் இந்த செட்ன்றதை நாங்கள் ஆஸ்க்ன்னு மாற்றியிருக்கிறோம் கேட்டான் அப்போ சொன்னான்ன்றது பொருத்தம் இல்லையா ஏன் பிந்தி வந்தேன் சொன்னான்னு கேட்குறாங்களோ இல்லை அப்போ இங்கே போட்டிருக்கு இங்கே கொஷின் மார்க் இந்த இடத்துல வேற வேணும் ஸ்பெல்லிங் டைப்பிங் மிஸ்டேக் பாலு ஆஸ்ட் ஹிம் why he was why are ஹீயாகவும் சாரி இந்த ஜூ why are you come late இங்கே வரைக்கும் why are you coming late என்று வேற ஒன்றும் இல்லையா சாரி அப்போ இங்கே வரைக்கும் பாலு asked him why he was coming late இங்கே why are you late why he was late come இல்லாட்டி டிரெக்டாக பாவிச்சிருக்கலாம் ரைட் அப்போ இந்த கேள்வி சொல்லு இங்கே வரும் அதை அடுத்து வார ஹெல்பிங் வேர்ப் இடம் மாறும் பி ஃபார்ம் அல்லது வார ஹெல்பிங் வேர்ப் இடம் மாறும் ப்ரோனவுன் சேஞ்ச் ஆகி வரும் மிச்சம் அப்படியே வரும் சரிதானே ரைட் அப்போ இங்கே இந்த வையக்கு பதிலாக நாங்கள் பாவிக்கக்கூடிய சொல்லுகள் என்ன இந்த வையக்கு பதிலாக நாங்கள் பாவிக்கக்கூடிய சொல்லுகள்லாம் இதுகள் வையக்கு பதிலாக நாங்கள் இந்த சொல்லுகளையும் பதிலீடு செய்து கொள்ள முடியும் அப்போ இங்கே வை ஆயு என்று வந்த மாதிரி இங்கே ஹூ ஆயு என்று சொல்லியும் கேட்டிருக்கலாம் ஹூஸ் ஹவுஸ் இஸ் திஸ் என்று சொல்லி கேட்டிருக்கலாம் ரைட் அப்படி ஏதோ வந்து கொண்டு இருந்திருக்கலாம் ரைட் இப்போ மூன்றாவது இதில் கொஷின் பேட்டர்ன் ரகு ஆஸ்க் மீ இஸ் யுவர் பிரதர் அட் ஹோம் அப்போ இங்கே WH கொஷின்ஸில் பார்த்த நாங்கள் 1 and 2 WH பேட்டர்ன் 1 and 2 WH பேட்டர்னில் பார்த்த நாங்கள் இது ஜெஸ் ஆர் நோ கொஷின்ஸ் என்று சொல்லி பார்த்தினாங்க முதல் கொஷின்ஸ் பார்த்தினாங்க அப்போ இங்கே பார்த்தா ரகு ஆஸ்க் மீ இஸ் யுவர் பிரதர் அட் ஹோம் அப்போ இது எப்படி மாற்ற போகிறோம் ரகு ஆஸ்க் வெதர் மை பிரதர் வாஸ் அட் ஹோம் அப்போ இஸ் வந்து verb is verb ஆக இருக்கு your ஸோ இங்கே இந்த your my is was அப்போ இங்கே சென்டென்ஸ் வரும் மை பிரதர் வாஸ் அட் ஹோம்
அப்போ இந்த வெதர் இருந்தாரா ஓமா இல்லையா? இங்கே WH அப்படி இல்லை. கேள்வியோட அப்படியே மாறினது இங்கே இது இடம் மாறி வரும். ரைட். அப்போ நாங்கள் சாதாரணமாக WH கொஷின் எப்படி இந்த ஜெஸ்ஸோனோ கொஷின்ஸ் எப்படி டிரெக்ட் இன்டிரெக்டுக்கு மாறுதோ அதே மாதிரி இங்கேயும் மாறி இருக்கு. அவ்வளோங்க. வேறு எந்த சேஞ்சுக்குள்ளேயும் இது உட்பட இல்லை. அப்படியே டிரெக்டாக மாறி வந்திருக்கு. ரைட். இஃபோ வெதர். அப்போ இந்த இடத்துல இஃப்பும் பாவிச்சிருக்கலாம், வெதரும் பாவிச்சிருக்கலாம். அப்போ இந்த வெதர்ன்றத வேறு இஃப்பும் பாவிச்சிருக்கலாம், இஃபாயும் அதை பாவிச்சிருக்கலாம், வெதராயும் அதை நாங்கள் பாவிச்சிருக்கலாம். வெதர் பாவிச்சு பழகும்போது அது நல்லா. ரைட்டா? கொமாண்ட்ஸ் அல்லது ஆர்டர்ஸ். அப்போ நாங்கள் ஒரேடியாக படிக்கிறதும் சில வேளை போரிங்காக இருக்கும். அப்போ நாங்கள் இன்றைக்கு கிளாஸை இதோட முடிவுக்கு கொண்டு வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் we will meet the new part of this portion. கொமாண்ட்ஸ், ஆர்டர்ஸ், ரிக்வெஸ்ட், அட்வைஸ் என்ற அந்த கேட்டகரிக்குள்ளே வரும். டிரெக்ட் ஸ்பீச், இன்டிரெக்ட் ஸ்பீச் அதோடு சேர்த்து நாங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போம். அதோட முடியும். அதோட நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போம். ஓகேயா? ரைட். குட் பை. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.